ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பூர்ண போலி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பூர்ண போலிக்கு பருப்பு ஊற வச்சு வேக வச்சு அரைச்சி நம்ம அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நல்லா சூப்பராக நம்ம இந்த பூர்ண போலி ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பூர்ண போலி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பில் அரை கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு மைதா மாவு ரெண்டும் சேர்த்து இப்போது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப இறுக்கமாக பிசையக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறத விட இன்னமும் கொஞ்சம் நல்லா இலக்கமாக பிசைச்சிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். கைக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு மேலே காயாமல் இருக்க இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. மாவு ஒரு பக்கம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போது இதுக்கான நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நம்ம துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூடுதலாக வேணும்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும். இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். கூட அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்லா கெட்டி பதம் கிடைக்கும் நமக்கு பூரணம். ரவைக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்குறீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கடலை மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா உதிரியாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை கருகிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்ச இந்த வெள்ளை கரைசலை நம்ம இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ கூட வாசனைக்காக நான் 3 ஏலக்காவை இந்த மாதிரி விதையை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா திக்காக கெட்டியாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பூர்ண போலி நம்ம பண்ணுறதுக்கு பருப்பு ஊற வச்சு அதை வேக வச்சு அரைச்சி செய்கிறத ரொம்ப குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக வந்ததும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு திக்கான பேனில் ஒட்டாமல் சுழண்டு வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ பேனில் பாருங்கள் ஒட்டாமல் இந்த அளவுக்கு திக்காக வந்ததும் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக எடுத்து உருட்டிக்கலாங்க. நம்ம பூர்ணம் எந்த அளவுக்கு இப்போ நம்ம பிடிக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம மாவும் உருட்டி எடுத்துக்கணுங்க. இப்போ இருக்கிற பூர்ணம் எல்லாமே ஒரே அளவாக நம்ம உருட்டி எடுத்தாச்சு. அதுதான் மேல் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கைக்கு தொடும்போது மாவு நல்லா வெண்ணெய் போல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம பூர்ணம் பிடிச்ச அதே அளவுக்கு மாவும் சின்ன சின்னதாக எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பூர்ணமும் மேல் மாவும் ஒரே அளவாக உருட்டி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம பூர்ண போலி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன். இப்போது மாவை கொஞ்சம் லைட்டாக தட்டி அதுக்கு உள்ளே நம்ம பூரணம் வச்சு உள்ளே சீல் பண்ணிக்கலாம். புடவைக்கு நம்ம எப்படி ப்ளீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி மாவை இந்த மாதிரி எல்லா பக்கமும் ப்ளீட் பண்ணுற மாதிரி மாவு மடிச்சுக்கோங்க. இப்போது மாவு நல்லா இந்த மாதிரி நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக எடுத்துடலாம். இப்போ நல்லா உருட்டிட்டு கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு பட்டர் ஷீட் வச்சு இந்த மாதிரி கையால் மாவை தட்டி கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா ரவுண்டாக நமக்கு போலி சூப்பராக கிடைக்கும். போலி நல்லா வட்டமாக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. சப்போஸ் பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையில் கூட இந்த போலியை தட்டி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா மாவுலேயும் பூர்ண போட்டு சீல் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிட்டு தோசை கல்லில் போட்டுக்கலாம்.
கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்தினதுக்கப்புறம் தான் போலி சேர்க்கணும். சேர்த்துட்டு ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வெந்து வந்ததுக்கப்புறம் மேலே நெய் 2 பக்கமும் தடவி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக போலி சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா போலியும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்து தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டான சுவையான இன்ஸ்டண்ட்டான பூர்ண போலி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்தில் உடனடியாக நம்ம இந்த போலி ரெடி பண்ணிடலாங்க. இனி நம்ம பூர்ண போலி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பருப்பு ஊற வச்சு வேக வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் ரொம்ப குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இதே அளவுகளை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.